ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோ கிளிப் வந்து நேத்தோட கண்டினியூஷன் தான். இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் மழை இருந்தது. ஸோ அதனால் இது வந்து என்னோடய பொண்ணு ஸ்கூல் இருக்கிற ஏரியாங்க. இந்த இடத்துல வந்து ஃபால் சீசனில் இந்த ரோடு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டு பாட்லக் டின்னருக்கு நான் பண்ணுற டிஷ் வந்து கோபி 65 இது தான் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ என் பொண்ணு மட்டும் வரலைங்க. அதனால் அவளுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸும் கோபி ஃப்ரையும் நைட்டு டின்னருக்கு பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஸோ அவளுக்கு இந்த கோபி மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க ஊர் சைடு சேலம் கரூர் சைடில் வந்து இந்த தட்டு வடை செட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்டார்டருக்கு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த தட்டையும் அவங்களே வீட்டில் பண்ணது தான். ஸோ இது நான் கொண்டு போன கோபி மஞ்சூரியனை சூடு பண்ணி ஹீட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து அந்த தட்டுவடை செட்டு மேலே க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, பீட்ரூட்டு எல்லாம் போட்டு சர்வ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நைட்டு பாட்லக் டின்னர் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கறி தோசை. நம்ம தோசையில் ஏதோ ஒரு கிரேவி மாதிரி போட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. வேர்க்கடலை சட்னி. அப்புறம் இது வந்து பன் தோசை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எல்லாமே அவங்க ஊர் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். ரைத்தா, தேங்காய் சட்னி, அப்புறம் ஜாமுன். இது நாங்கள் 4 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். ஸோ ஆளுக்கு ஒரு டிஷ்ஷாக பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஹோஸ்ட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்டு வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. இந்த பன்னீர் பிரியாணியெல்லாம் அவங்க பண்ணது தான். பார்க்குறதுக்கு என்னமோ நிறைய டிஷ்ஷஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு சாப்பிடும்போது தெரியாதுங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்தது. அது முடிச்சுட்டு 2 நாள் கழித்து வந்து நாங்கள் இந்த அவுட்லெட் சிட்டி வந்திருந்தோங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு இது நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கு தான் வந்தோம். இது வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டிரைவில் இருக்குங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறது 1 hour டிரைவு. இந்த இடம் வந்து ஜெர்மன் பார்டருங்க. அது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி பார்டர். ஸோ ஜெர்மனிக்குள்ளே என்ட்ரு பண்ணும்போது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு போலீஸ் செக்கிங் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அதுக்கும் அடுத்த நாளுங்க. இது வந்து ஒரு சாட்டர்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்திருந்தோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு. யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்ஸில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஒரு காமன் ஏரியாவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், சீஸு, ஃப்ரூட்ஸு, மீட்டு, பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கடை ப்ரைஸுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. பட் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்திங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது. ரொம்ப மார்னிங் ஹவர்ஸில் கூட்டமாக இருக்கும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு போட்டுட்டு 1 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்